வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூரில் இருந்து பேசணுங்க. மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம். இந்த பதிவு 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் புது வருஷம் எப்படி இருக்கும், 2026 புது வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். மகர ராசி. மகர ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா 10th படிக்கிறாங்க, +1 +2 படிக்கிறாங்க, காலேஜ் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாட விடாதீங்க. அதாவது சேர்க்கை சரி இருக்காது. ஃப்ரெண்டுகள் சேர்க்கை சரி இருக்காது. யார் கூட அந்த குழந்தைங்க பேசுது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க. லவ் பண்ணுவாங்க, அதுவும் சரி இருக்காது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்கள் குழந்தையை சரிப்படுத்துறது உங்களுடைய கையில். அவங்கள மட்டும் அதை மட்டும் கொஞ்சம் சரியாக பார்த்துக்குங்க. திருவோண நட்சத்திரமாக இருந்தால் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்குது. பிடிவாத குணத்தோடு தான் இருப்பாங்க. முரட்டுத்தனம் இருக்குது. சொன்னவற்றை கேட்க மாட்டாங்க. காலபைரவரை வழிபாடு செய்யுங்க. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் செய்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய மாற்றம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒரு 17 வயசு 18 வயசு அப்படிங்கிற போது ராகுடைய திசை நடக்கும். பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால் ராகு திசை நடக்கிறதுனால உடல் ரீதியான உபாதைகளும் சின்ன சிறுசாக வந்துட்டு போகும். அதனால் இந்த காலபைரவரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க, நல்லாயிருக்கும். அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் இதே தான், ராகு திசை தான் நடந்துகிட்ருக்கும். அதனால் நீங்கள் காலபைரவரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். மகர ராசி உத்திராட நட்சத்திரம் மகர ராசி உத்திராட நட்சத்திரமாக இருந்து 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. ஏன்னா குருதிசை நடந்துகிட்ருக்கு. நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. இடம், வீடு, வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். பெரிய லெவலில் பாதிப்பெல்லாம் கொடுக்காது. ஆனாலும் சின்ன சின்ன உபாதைகள் போனாலும் நல்லதே நடக்கும். திருவோண நட்சத்திரமாக இருந்தால் இதே அமைப்பு தான். ஏன்னா குருவுடைய திசை தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஒரு 30 35 வயசு 40 வயசு அப்படின்னீங்கன்னா குருவோட திசை நடக்கும். ராகு திசை முடிஞ்சு குரு திசை நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். இடம், வீடு, வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால் 35 வயசு 40 வயசு 42 வயசு இப்படிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சூதானமாக வண்டியில் போயிட்டு வாங்க. வண்டியில் போகிற போது கொஞ்சம் பார்த்து சூதானமாக போயிட்டு வாங்க. பங்காளிகளுக்குள்ளேயும் அடுத்தது ஃப்ரெண்டுகளுக்குள்ளேயும் உங்களுடைய சேர்க்கை இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க. ஏன்னா இதனால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து சூதானமாக இருங்க. மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 50 வயசு 55 வயசு அப்படின்னா கொஞ்சம் இடமிட்டு இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வீடு நீங்கள் குடும்பத்தோடு இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி, இடமிட்டு இடம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்குங்க. ஆனால் வேலையில் முன்னேற்றம் இருக்கும். வருமானம் வரக்கூடிய காலமாகத்தான் அமையும். திருவோண நட்சத்திரமாக இருந்தால் இதே தான் நடக்கும். ஏன்னா சனி திசை நடக்கிறதுனால இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு, சனி திசைனா 19 வருஷம். அதனால் இதெல்லாம் கொடுக்கும். இடம் விட்டு இடம் மாறுறது அப்படிங்கிற மாதிரிக்கெல்லாம் ஒரு கொடுக்கும். உத்திராட நட்சத்திரம்னா குரு திசையாக இருந்தாலுமே இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். வேலையில் உயர்வு கொடுக்கும். ஆனாலும் இடம் விட்டு இடம் மாறுறது கொடுக்கும். சனி திசை நடந்தாலும் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வரும். வேலையில் முன்னேற்றம் இருக்கும். ஆனாலும் இடம் விட்டு இடம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் இந்த வருஷம். கண்டிப்பாக இந்த சனி திசையில் சுபகாரியம் நடக்கும், நல்லதே நடக்கும். அதே போல் அவிட்ட நட்சத்திரமாக இருந்தால்
கொஞ்சம் 50 வயசு 55 வயசு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இருங்க. 60 வயசுக்குள்ளே அப்படிங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க. 65 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய கண்டத்தை தாண்டி வந்த மாதிரிக்கு இருக்கும். ஒரு பெரிய கண்டத்தவே நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. நல்லா இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. கொஞ்சம் கடன் இருக்கும், கடன் மட்டும் இருக்கும். அது ஏதாவது இந்த ஆத்தோரத்தில் அம்பாள் கோயில் இருந்துச்சுன்னா உப்பு வாங்கி அம்பாள்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு அந்த உப்பு எடுத்து அந்த ஓடுற தண்ணியில் கரைச்சி விடுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.